வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சாட்டன் அப்படிங்கிறவர் பூரணமா நம்மளை விட்டு விட்டார் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா டோட்டலாவே எங்களுக்கு அந்த 7.5 சனி அப்படிங்கிறவர் விட்டுருச்சு பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திரும்பவும் இந்த 7.5 சனிங்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்ப்பதற்கு இன்னும் 22 வருடம் தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் இனி இல்லை அப்படின்னு சொல்வது ஒரு பிரமாதமான பிளஸ். பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூரியனும் கூட வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ அரசாங்கம் பித்துரு வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் அதன் முடிவு நமக்கு வெற்றி, நமக்கு பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. இவ்வளவு நாள் அடி வாங்கினது, 7.5 சனியில் மிதி வாங்கினது, யார்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் தனியாக அழுதது, புலம்பியது, கடன் வாங்கியது, வட்டி கட்டியது, பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானத்தையும் மொத்தமாக தூக்கி சுமந்தது, அதல பாதாளத்துக்குள் போய் சிக்கினது, இதற்கு மேல் வெளியே வருவேனா வர முடியாமதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திண்டாடியதற்கு ஒரு தீர்வு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பளிச்சென்று பங்குனி மாதத்துக்கு உண்டான பலன்களை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். ரொம்ப நேரமாக அந்த மகர ராசிக்கு பலன் சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சாட்டன் அப்படிங்கிறவர் பூரணமா நம்மளை விட்டு விட்டார் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா டோட்டலாவே எங்களுக்கு அந்த 7.5 சனி அப்படிங்கிறவர் விட்டுருச்சு பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திரும்பவும் இந்த 7.5 சனிங்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்ப்பதற்கு இன்னும் 22 வருடம் தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் இனி இல்லை அப்படின்னு சொல்வது ஒரு பிரமாதமான பிளஸ். இந்த பங்குனி மாதத்தில் இவர்களுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் வரிசையாக காத்து கொண்டிருக்கிறது. எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, குரு மறைஞ்சிருச்சே அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு 3, 6 பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு யோகத்தில் வந்து அமருகிறார். இதுல 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம், 6ஆம் இடம் அப்படிங்கிறது நாம் கடன் வாங்கக்கூடிய இடம். இப்போ கடன் நமக்கு கொடுத்தவர் நமக்கு கம்மி வட்டிக்கு இன்னும் அதிக கடன் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார் அப்படின்னா, கடன் வாங்குற நம்மளே இவ்வளவு யோசிக்கும் போது கடன் கொடுப்பவர்கள் இவர் அந்த கடன் வாங்குவதற்கு தகுதியான நபரா அப்படிங்கிறத பல ஆங்கிளில் ஃபில்டர் பண்ணி ரிஃபைன் பண்ணிட்டு தானே நமக்கு கொடுப்பாங்க. அப்போ நாம் அதற்கு தகுதியான நபர்கள், நமக்கு தொழில் தொடங்கி விட்டது, லாபம் வந்து விட்டது, வேலை கிடைத்து விட்டது, அங்கீகாரம் வந்து விட்டது, மரியாதை மதிப்பெண் கூடிவிட்டது, நாம் கடனை அடைத்து விடுவோம். அது ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு பூமி வாங்குறதுக்கு, ஒரு கோல்டு வாங்குறதுக்கு, ஒரு லக்ஸுரி ஐட்டம் வாங்குவதற்கு வாங்குற கடனை கடனாக எடுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொண்டு தேவையான ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களுக்கு நமக்கு வெற்றியை கொடுப்பதற்குண்டான கடனாக வாங்குவது புத்திசாலித்தனம். இந்த பக்கம் பார்த்தோம்னா வெற்றி ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி மட்டுமல்லாமல் நாமே அங்கு போய் உட்கார்ந்திருக்கிறோம். நம்ம ராசி அதிபதி சாட்டானே அங்கே உட்கார்ந்திருக்கிறார். சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி வெற்றியில் செவ்வாய் வந்து உட்கார்ந்திருக்கிறார். இடம் பூமியால் மேலும் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்களால், சகோதரர்களால், உங்களுடைய வாகனங்களால் லாபத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு, பாக்கியத்தை வெற்றியை கொடுப்பதற்கு செவ்வாய் தயாராக இருக்கிறார். மகரத்துக்கு அஷ்டமாதிபதி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூரியனும் கூட வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ அரசாங்கம் பித்துரு வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் அதன் முடிவு நமக்கு வெற்றி, நமக்கு
பாக்யம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. பாக்யாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியத்தை பார்க்கிறார். செவ்வாய் பாக்கியத்தை பார்க்கிறார். நாமும் பாக்கியத்தை பார்க்கிறோம். அஷ்டமாதிபதியும் பாக்கியத்தை பார்க்கிறார். 4 கிரகங்கள் பாக்கியத்தை பார்ப்பது அப்படிங்கிறது, பாக்கியம்னா ஒரு இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வெளியூர் வெளிநாடு பயணம், லக்ஸுரி, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதற்குண்டான வருமானமும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனம். இதற்கு சுக்கிரனின் பார்வை, பாவகாதிபதியின் பார்வை, குருவின் பார்வை. அப்போ இதில் சுக்கிரனும் ஒளிக்கிரகம், குருவும் ஒளிக்கிரகம், 2 ஒளிக்கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தை, ஜீவனத்தை பார்க்கிறது. 2 நிதி கிரகங்கள். இதில் ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர். இப்போ என்ன ஆகும்? தொழில் ஸ்தானம் மேலும் 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 பலப்படும். நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸ்டாக் இல்லை பிரதர், ஐட்டம் இல்லை பிரதர், அப்புறம் வாங்க பிரதர், சப்போர்ட் இல்லை பிரதர், சேல்ஸ் டீம் இல்லை பிரதர், சர்வீஸ் டீம் இல்லை சிஸ்டர், அப்படி நல்லா சொல்லாமல் பட்டை தீட்டி கொண்டு பளபளப்பாக காத்திருங்கள். நிறைய வாடிக்கையாளர்கள் நிதியுடன் உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு வருவார்கள். வரக்கூடிய நபர்கள்லாம் ஈஸியான நபர்கள் கிடையாது. நாம் அவர்களை திருப்திப்படுத்தினால்தான் அவர்கள் வருவார்கள். மகர ராசிக்காரர்கள், நீங்கள் கடும் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள், எந்நேரமும் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். ஒரு இரும்பு எப்படி காந்தத்தை கப்புன்னு பிடித்து கொள்கிறதோ, வரக்கூடிய வாடிக்கையாளர்களை நீங்களும் ஒரு காந்தமாக பிடித்து கொண்டால், இவ்வளவு நாள் அடி வாங்கினது, 7.5 சனியில் மிதி வாங்கினது, யார்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் தனியாக அழுதது, புலம்பியது, கடன் வாங்கியது, வட்டி கட்டியது, பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானத்தையும் மொத்தமாக தூக்கி சுமந்தது, அதல பாதாளத்துக்குள் போய் சிக்கினது, இதற்கு மேல் வெளியே வருவேனா வர முடியாமதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திண்டாடியதற்கு ஒரு தீர்வு, ஒரு தெளிவு, ஒரு வெகுமானம், ஒரு பரிசு தொழில் மூலமாக, வெற்றி மூலமாக, பாக்கியம் மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதை நழுவ விட்டால் அப்புறம் நமக்கு வேற என்ன கிடைக்கும்? அதாவது 1 ஆர்டர் பண்ணினா 2 ஃப்ரீ பிரதர் அப்படிங்கிற மாதிரி தொழில் ஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் குரு பார்வைங்கிறதுனால அது ஆதிவாசி அடக்கிவாசிங்கிற அமைப்பில் போய்விடும். அப்போது வார்த்தைகளில் ஒரு தெளிவிருக்கும், தீர்க்கம் இருக்கும். குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் போய்விடும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது அடி வயிறு கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் கொடுத்தாலும் அது இம்மீடியட்டாக சரியாகிவிடும். இதெல்லாம் ஒரு 0.01% பிரச்சனை தான். இந்த பக்கம் உங்களுக்கு தொழில் பிரமாதமாக இருக்கிறது. நன்றாக உபயோகித்து கொள்ளுங்கள். மகர ராசி சகோதரிகள் எடுத்துட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் வெற்றியில் பாக்கியத்தை பார்க்கிறார். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். புதனுடன் சேருகிறார். இந்த இடத்துல புதன் உங்கள் தந்தையை குறிகாட்டுகிறது. அப்போ உங்கள் தந்தையும் கணவனும், இல்லை நீங்கள் மகர ராசி சகோதரராக இருந்தால் உங்கள் மனைவியும் தந்தையும் சேருவதாக இருந்தால், இதெல்லாம் என்றைக்குமே பிரச்சனை தான் பிரதர் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக காணப்படும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்து கொள்ளலாம், தள்ளி போடுவது மட்டும் இந்த இடத்தில் செய்தால் போகிறோம். மகர ராசி மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் மோடுக்கு போகணும்னு நினைப்பார்கள். ஏன்னா 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும்போது கொஞ்சம் நாம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினைப்பார்கள். கொஞ்சம் கல்வியில் கூடுதல் கவனம், குறிப்பாக குருமார்களை தேடி, டியூஷன் டீச்சரை தேடி, ஒரு நல்ல மென்டார், ஃபிலாசபர், கைடை தேர்வு செய்து உங்கள் கல்வியை நீங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். மகர ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கொண்டால் சமாதானம், வெற்றி, இடம், பூமி, குழந்தைகள், வரவேண்டிய பேமெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலம்.
அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. தேடி பார்த்தால் பரிகாரம்ங்கிறது திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நாம் எடுத்த இந்த பங்குனி மாத பலன்களின் அடிப்படையை நாம் எடுத்து பார்த்தால் மார்ச் மாதம் 28ஆம் தேதி இவர்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகம் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி குறிப்பாக செவ்வாய் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பங்குனி மாதம் முழுவதுமே சூரியன் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட பங்குனி மாதத்தின் கடைசியில் புதன் என்ற கிரகமும் மீனராசி மண்டலத்தில், அதாவது மீனராசி மண்டலத்தில் 4 கிரகங்களின் கூட்டணி என்பது காணப்படுகிறது. இப்பொழுது நாம் இவ்வளவு நேரமும் பார்த்த இந்த பலன்களானது இந்த கோச்சார பலன்களை அடிப்படையாக மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பலன்கள். இதற்கு மேல் உங்களுடைய ஜாதக பலன்களை நாம் துல்லியப்படுத்தணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை தான் நாம் எடுத்து பார்க்கணும். பிறகு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, 4 கிரகங்களின் கூட்டணி மீனராசி மண்டலத்தில், தமிழ் வருட பிறப்பு, இதற்கெல்லாம் தனித்தனியாக நாங்கள் வீடியோக்கள் தயாரிப்பதற்குள்ளோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.